உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார் என்று சங்கீதம் 37:5 சொல்லுகிறது. அருமையான சகோதரனே, சகோதரிகளே, உன்னோட வாழ்க்கையில பல வழிக்கு நீ சென்றிருக்கலாம், பல தேவர்கள் கிட்ட போயிருக்கலாம், பல ஊர்களுக்கு போயிருக்கலாம், பல கோயில்களுக்கு போகலாம், பல மனிதர்கள் தேடி போயிருக்கலாம், எத்தனையோ வழியில போயிருக்கலாம். நீ தேடின சமாதானமும் சந்தோஷம் கிடைத்திருக்கிறாது. ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னுடைய வழியை என்கிட்ட ஒப்புக்கொடு. முதல்ல உன்னுடைய வாழ்க்கையில இருந்து நீ மனம் திரும்பி என்னை தேடி வருவாயானால் உன் வழியில இருக்கிற தாறுமான காரியங்கள், குடி, வெறி, சாராயம், எல்லா விதமான போதை பழக்கங்கள், விபச்சாரங்கள், வேச்சித்தனங்கள், இதை எல்லாவற்றையும் நான் தூக்கி போட்டுடுவேன். உன் வழி முதல் எனக்கு ஒப்புக்கொடு. இது வரைக்கும் நீ எங்கெங்கயோ போயிருக்கலாம், சுத்திக்கலாம், கடந்து போயிருக்கலாம், விடுதலை இல்லாமல் இருக்கலாம். உன் வழி என்பது வாழ்க்கை. இயேசு அதான், நானே வழியும் சத்தியமா ஜீவனமா இருக்கிறேன். ஆக என்னோட வழியை வந்தால் நீ ஜீவனை காண்பாய், நன்மையை காண்பாய், சந்தோஷத்தை காண்பாய், சமாதானத்தை காண்பாய், ஆரோக்கியத்தை. அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. அவருடைய வழிதான் சுத்தமான வழி, அவருடைய வழிதான் பரிசுத்தமான வழி. அவரே நல்ல மேய்ப்பனா இருக்கிறார், நாடுகளுக்கு ஜீவனே கொடுக்கிறார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு இருக்கிற தேவங்கிட்ட போய் உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்கலாமே. உயிர் இல்லாத இந்த கல்லையும் மண்ணையும் பலவிதமான இடங்களில் போய் ஏன் வாழ்க்கை கெடுத்து கொண்டிருக்கிறார்? கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்னா இயேசு கிறிஸ்து தவிர வேறு யாரும் கடவுள் கிடையாது. வழியார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் பிள்ளைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கே நம்பி அவருக்கு தேடிப்போ, உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.